ஓகே, வெல்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஏரியா சைல்ட்ஹுட் கேம்ஸ். சின்ன வயசுல நம்ம எக்கச்சக்க கேம்ஸ் விளையாடி இருப்போம். சைல்ட்ஹுட் கேம்ஸ், இந்த கிரிக்கெட், கொக்கோ அதெல்லாம் எடுத்துடலாம். ஓகேவா? நம்ம ஏரியா சைல்ட்ஹுட் கேம்ஸை நம்ம வந்து ரேங்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ கண்ணாமூச்சி அந்த மாதிரி கேம்ஸ் தான், ரொம்ப நாஸ்டாலஜிக்கான கேம்ஸ் தான் நம்ம வந்து ரேங்க் பண்ண போகிறோம். தூங்காதீங்க. தூங்கி விட்டே நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். ஒரு 4 ரேட்டிங் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பெஸ்ட், அது பேர் என்ன? கோட்டட். ரெண்டாவது ஓகே, இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்து ஓகே ஓகே, ஆல் ரைட், ஓகே இது விளையாடலாம் அந்த மாதிரி. I mean it's all right like. நாலாவது ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஹைட் அண்ட் சீக். கண்ணாமூச்சி. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்ணாமூச்சி எங்க ஊரில் கப்பைஸ் என்று அழைக்கப்படும். கப்பைஸ். எஸ். ஓகே. அப்படி என்றால் ஒருவர் கண்ணை மூடிக்கொண்டு ஒழுங்கா சொல்றாங்க, சங்கர்த்துருவேன் ஒன்னே இல்ல, அதாவது கப்பைஸ் ஜி எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணை மூடிட்டு கவுண்ட் பண்ணுவாங்க, நம்ம போய் ஹைட் ஆயிக்கணும். அவர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம டப்புன்னு கப்பைஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னா அவர் வந்து மறுபடியும் சுத்தணும் கவுண்ட்டை பொறுத்து. இப்ப 5 பேர் விளையாடுறப்ப 3 பேர் கப்பைஸ் அடிச்சிட்டாலே அவர் வந்து மறுபடியும் அவுட். அப்படி இல்ல அவரு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வேற வேணும்னா முதல்ல இருந்து நீ சொல்லு, யார ஃபர்ஸ்ட் கப்பைஸ், யார ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், ஏன் ஃபர்ஸ்ட் இல்ல இவன் செகண்ட் இல்ல நான் தான் செகண்ட், என்னதான் நீ அப்படின்னு சொல்லி அவனை கன்ஃபியூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவனையே வச்சு ஓட்ட ட்ரை பண்ணுவான். ஒரு ஃபன்னான கேம். அதான் இங்கேயுமே சேம் ரூல்ஸ் தான். என்ன 3 பேர் அடிக்கணும்னு சொன்னீங்களா, நாங்க போய் ஒருத்தர் டப்பான்னு அடிப்போம். நீங்க கப்பைஸ் அடிக்காம நாங்க போய் டப்பா அப்படின்னு சொல்லி அடிப்போம். ஒருத்தர் அடிச்சாலே அவங்க அவுட்டு. இதே மாதிரி கன்ஃபியூஷன் சொல்லுவோம், லைனா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். டப்பா அடிக்காம அவன் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டானா இவன் வந்து எல்லா ஏஜ் கேட்டகரிலையும் விளையாடலாம். என்ன வயசானவங்க விளையாடலாம், எல்லாரும் விளையாடுவாங்க. வயசானவங்க நம்ம கூட சேர்ந்து விளையாடுவாங்க. இந்த என்ன படம், எம்மகன் படத்துல விளையாடுவாங்க, அதுல கூட பாட்டு வருது, வடிவேல் அந்த மாதிரி இருக்கா, அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேமு. நேஷனல் கேம் ஆஃப் சைல்ட்ஹுட் மாதிரியே சொல்லலாம். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கேமு. இது வந்து யாருமே விவாதமே பண்ணக்கூடாது. கோட்டட் தான் வரணும் இவன். நெக்ஸ்ட் கேம் லகோரி. ஆக்சுவலா லகோரினா என்ன எனக்குமே தெரியாது. சரி, நானுமே லகோரின்னு சொன்ன உடனே போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லைங்க, 7 ஸ்டோன்ஸ் தான் லகோரின்னு சொல்லியிருக்கான். நம்ம 7 ஸ்டோன்ஸ் எப்படி விளையாடுவோம்? ஒரு இடத்துல கல்லு சேரும் போது கலைக்கணும், திரும்ப அடுக்கும் போது அடிக்கணும் கலைக்கணும், அதான்டா விளையாட்டு. அடிச்சு கலைச்சிட்டோம் அப்படின்னா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு டீம், நான் வந்து கட்டணும், இன்னொருத்தவங்க வந்து அதை கலைக்கணும், அதான் மேட்ரு. ஆனா இதுல என்னன்னா நம்ம மேலேயும் பால் அடிக்கலாம், அந்த கல்லுலயும் பால் அடிக்கலாம். எங்க இதுல வந்து கல்லுல அடிக்க கூடாது, ஒன்லி ஆள்ல தான் அடிக்கணும். அந்த அந்த ரவுண்டுக்குள்ள நிக்க கூடாது. ஓகே, அந்த சுத்தி வந்து அப்ப டிஃபெண்ட் பண்ற டீம் வந்து சுத்தி பக்கத்தால நிக்க கூடாது. ஆளாளுக்கு இப்ப 5 பேர் இருக்கணும், 5 பேர் கிட்ட தான் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அந்த 7 ஸ்டோன் அடிச்சதுக்கு அப்புறம் அப்பீட்னு நம்ம ரவுண்ட் பண்ணணும். சப்போஸ் நம்ம கல்லு மட்டும் அடிக்கிட்டு அப்பீட் பண்ணேன்னா அந்த கேம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து அப்பீட்டோ சொல்லுவோம் நாங்க. அப்பீட்டோ 3 தடவை சொல்லணும். அப்பீட்டோ அப்படின்னு 3 தடவை அந்த கல்ல சுத்திடுவோம். அப்பீட்டோன்னு போட்டு ஹார்டின் போட்டு அம்பு விடுவோம். அது 3 தடவை பண்றதுக்குள்ள அடிச்சிட்டாலும் நம்ம அவுட். அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுவும் நாங்க எல்லாமே ஈஸியான கல் வைக்க மாட்டோம். ஆமா, கஷ்டமான பெரிய கல்லா. ஆமா, அதுவும் இல்லாம அந்த ஷேப்பே வந்து அன்னியவனா இருக்கிற கல்ல வச்சாதான் அடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். டிஃபெண்ட் அதுக்கு எங்க போவோம்னா, நாங்க இந்த வீடு இதெல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க, அங்க அந்த சிமெண்ட் கல்லு, உடஞ்சு போன கல் எல்லாம் இருக்கும். இந்த சமமா செங்கல்லாம் எடுத்துட்டு வந்தா ஏய் போடா, கேமே நல்லா இருக்காது. சோ இந்த கேம் வந்து ஒரு எத்தனை கேம் பண்ணா விளையாடலாம், இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு டயர்டாகும், ஓடி டயர்டாகும். ஆனா அந்த வயசு அதெல்லாம் தெரிஞ்சது இல்லை நமக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், எவ்வளவு நேரம் விளையாடலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்குமே எனக்கு கோட்டட் தான் வருது. ஏன்னா ரொம்ப நாஸ்டாலஜிக்கா எல்லா ஞாபகம் வருது. இதெல்லாம் கோலி குண்டு. அதாவது நீங்க சொல்லுங்க, கோலி குண்டு. அந்த குண்டை பத்தி பேசுவதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை. தகுதி இல்லாத ஒரு மனுஷன் விளையாடுறது இல்லையா? எங்க ஊர்ல யாருமே விளையாடவே மாட்டோம். விளையாடாதானே விளையாடுறோம். இங்க வந்து ஆக்சுவலா இங்க வந்து கோலின்றது வந்து ஒரு இல்லீகல் கேம். நாங்க போய் விளையாடுறோம் அப்படின்னா, இப்போ எங்க வீட்டுல என்ன வேணா சொல்லிட்டு போலாம். ஆமா, இந்த விளையாட்டு விளையாடுறேன், கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னா, இதோ இப்ப பழைய கேம் சொன்ன 7 ஸ்டோன்ஸ் அது எல்லாமே சொல்லலாம். ஆனா கோலி விளையாடுறேன்னு சொன்னா பொறுக்கியாடா நீ, பொறுக்கி சார் அப்படிங்கிற மாதிரி விளையாடவே விட மாட்டாங்க. நாங்க அதனால என்ன பண்ணுவோம், வேற கேம் விளையாடுறோம்னு சொல்லிட்டு எங்கன்னா தூரமா போயிடுவோம். ஒரு 2-3 தெரு தள்ளி போயிட்டு கோலி விளையாடுவோம். கோலியில எக்கச்சக்க கேம்ஸ் இருக்கு, அதெல்லாம் சொல்லணும், அதுக்கு தனி வீடியோ போடணும், அதை பத்தி நான் பேசிட்டே இருக்கலாம். ஆனா கோலி வந்து இப்போ நீங்க வந்து கோலி இவர் விளையாடதே இல்லை, அதனால
நீங்க வந்து அந்த ரேட்டிங்கே கொடுக்க முடியாது. ஜட்ஜ் பதவி வந்து உங்களை வெளில தள்ளுறாங்க. ஆனா நல்லா இருக்கும். நிறைய ரூல்ஸ் இருக்கு. இந்த குழி நோண்டி விளையாடுறது, அதுக்கப்புறம் இப்படி விளையாடினா ராஜா அப்படின்னு சொல்லுவோம். இப்படி விளையாடுவோம், இந்த கையில விளையாடுவோம். இப்படி விளையாடினா டோனி. கேரம் போர்டுல அந்த மாதிரி கோல் இப்படியும் விளையாடலாம். இந்த வரல விளையாடுவாங்க, இப்படி வச்சு அடிப்பாங்க, இப்படி அடிப்பாங்க. இதுக்கு பேர் டோனி, இது பேர் ராஜா அப்படி சொல்லுவோம். குழியில போட்டதுக்கு அப்புறம் ராஜா விடுவாங்க, குழியில இருக்கிறதுக்கு முன்னாடி டோனியா இருப்பாங்க. சோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப கூட பாரு, டோனியா இருக்கிற அடிச்சா 10 பாயிண்டா இருக்கும். ராஜாவா இருக்கிற அடிச்சா 20 ஆயிரும். 20, 40, 60, 80, 100 முடிச்சா அவன் ரேங்க் 1 அந்த மாதிரி வந்துடும். அப்பவும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. எஸ், ஓகே, இட்ஸ் a கேம். எனக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி. வடிவேல் சொல்லுவோம். நெக்ஸ்ட் கேட்டகரி கோட்டடுக்கு நெக்ஸ்ட் கேட்டகரி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கியா, அட நல்லா நல்லா இருக்கு. அடுத்த கேம் போயிடலாமா? இந்த கேம் நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. பம்பரம். பம்பரம்லாம் நாங்கெல்லாம் அந்த காலத்துல லெஜெண்ட்ஸ். நாங்க எப்படிலாம் நாங்க பம்பரம் வாங்குறப்பயே பம்பரம் வாங்கிட்டு அப்பயே அந்த பம்பரத்துக்கு கீழே இது இருக்கும், அந்த ரிவீட் இருக்கும் ஜி. அதான் ஆணி மாதிரி இருக்கும்ல, அந்த ரிவீட் வந்து நார்மலா ஷார்ப் இல்லாம இருப்பான். அவனை புடுங்கன்னு உள்ள ஒருத்தர் ஷார்ப்பா இருப்பான். நாங்க அவனை புடிங்கி வாங்கினோடனே ஃபர்ஸ்ட் இதுதான் அவனை எடுத்து புடுங்கி உள்ள வந்து அடிச்சு அப்பதான் கிரவுண்டுக்கே எடுத்துட்டு வருவோம். அதுவும் புது பம்பர கட்டை அவனாவது வாங்கிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோ, எங்களோட ஃபுல் டார்கெட் அவன் தான். கட்டையா அடிச்சு அவனை ரெண்டா பொழந்து அன்னைக்கு அழுகு விட்டு காமிச்சிருவோம். இந்த ரவுண்ட் போட்டு அடிச்சு. ஆக்சுவலா எனக்கு வந்து பம்பரம் விடவே தெரியாது. பம்பரம் விளையாடுறத பார்ப்பேன், அது வந்து ஒரு எனக்கு அதை பார்க்கும்போது வாவ் வாட் எ மேன் அப்படி இருக்கும் பண்றவங்க. அது ஒரு ஸ்கில் மாதிரியே இருக்கும். நான் போய் பார்ப்பேன், விடுவாங்க, யாருன்னா விட்டாங்கன்னா மட்டும் அண்ணா எடுத்து என் கையில வைங்கண்ணா அப்படின்னு சொல்லி. பம்பரத்துல சின்ன கவுண்டர் விஜயகாந்த் இப்படி விட்டு. ஆமா, பம்பரோட இடமே வயிற்றுலதான் விட்டுருக்காரு. அந்த ஆமா, சின்ன கவுண்டரு அந்த படத்தை என்ன பண்ணுவாரு எல்லாருக்குமே தெரியும். அதாவது நான் சின்ன கவுண்டர் அந்த சின்ன பசங்களுக்காக ஹெல்ப் பண்ண போவார்ல, அதை சொல்ல வந்தேன் நான். இதுக்கு என்ன ரேட்டிங் நீங்க என்ன கொடுக்கலாம்? எனக்கு இது வந்து ஓகே கேம் தான் ஜி. I mean it's all right, like. அடுத்து வந்து பாஸா ஃபெயிலா. பாஸா ஃபெயிலா? ஆமா. இட் மீன்ஸ் நாங்க எங்க ஊர்ல பேர் வந்து சோங்கு அப்படின்னு சொல்லுவோம். பாஸா ஃபெயிலான்றது பேர் எல்லாருக்குமே தெரியும். மேபி ஒரு டிஃப்ரெண்டா வச்சிருப்பாங்க. என்னன்னா கல் எடுத்துக்கணும், ஓகேவா? ஒரு நார்மல் ஸ்கொயர் ஷேப்போ ரெக்டாங்கிள் ஷேப்போ ஒரு கல் ஒன்று எடுத்துக்கோ. கல் கேம் தான் மோஸ்டா சொல்லுவாங்க. அந்த கேமா? நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? தெல்லு கேம்னு சொல்லுவோம். அந்த கல்ல வந்து தெல்லுன்னு சொல்லுவோம் ஜி. அதனால தெல்லு விளையாடலாமா? ஒரு கோடு ஒன்று தூரத்துல கிழிச்சுக்கும். இங்க ஒரு கோடு இருக்கும். இங்க இருந்து நம்ம அந்த கோடு பக்கத்துல போடணும். யார் அந்த கோடு கிட்ட வர்றாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. தாண்டி போனாங்கன்னா அவுட்னு அர்த்தம். அதுக்கு வந்து அன்ட்டு அப்படின்னு சொல்லி தாண்டியே போகக்கூடாது, அந்த கோட்டை டச் ஆகும். அவன் டச் ஆகும் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்படி சப்போஸ் யாருமே தாண்டி போடல அப்படின்னா லாஸ்டா எந்த கல் இருக்கோ அவன் வந்து லாஸ்ட். அவன் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் கல் எடுத்துட்டு போய் வைக்கணும். மிச்சம் இருக்கிற 4 பேர் 5 பேர் இருக்கணும், எல்லாரும் அந்த கல் அடிக்கணும். அடிச்சிட்டோம், யாருன்னா ஒருத்தர் அடிச்சிட்டா கூட அவன் 3 தடவை தாண்டணும். 1, 2, 3 அப்படி 3 தாண்டி அங்க வைக்கணும். அந்த மாதிரி தாண்டி அவன் எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல, அடிச்சிட்டோம்னா அவன் அடுத்து வைக்கணும். இப்ப எல்லாருமே விட்டுட்டோம் அப்பா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது என்ன ட்விஸ்ட்னா, எவ்வளவு தூரம் அவன் போனான்னா ஒருத்தர் நொண்டிக்கிட்டே திருப்பி ரிட்டர்ன் வரணும். நொண்டிட்டு ரிட்டர்ன் வரும்போது எந்தெந்த இடத்துல வச்சோம் அந்த இடத்துல தான் போனோம். இப்போ இங்க இருந்து இங்க தாண்டினா அங்கதான் அதே வழியா தான் வரும். வழியை மாத்தி வந்துட்டான்னா அங்க அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். ஒண்ணு நீ வந்து திருப்பி தாண்டியா, அப்படி இல்லைன்னா நொன்ன இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நொண்டிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். அதுலயும் பாருங்க நாங்க எவ்வளவு வந்து ஃபேரா இருந்தாலும் அவங்ககிட்டயே சொல்லிடுவோம். அதாவது தூக்கு போட்டு சாவரியா, தூக்கு மாத்திரை சாப்பிட்டு சாவரியா. பஸ் இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் மிஸ்டர்? எனக்கு ஒரு மாதிரி தைலமா இருக்கு. ஓகேக்கும் நல்லா இருக்கும், நடுவுல ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு வந்து செகண்டுக்கும் தேர்டுக்கும் நடுவுல எனக்கு வந்து இது ஓகே தான். ஓகே. It's all right, like. அடுத்து வந்து கபடி. கபடி வந்து இப்போ கிரிக்கெட், கொக்கோ, ஃபுட்பால்லாம் சேர்க்கலையே, கபடி மட்டும் ஏன்டா சேர்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கபடி வந்து அப்ப இன்டர்நேஷனல் கேம்னே நமக்கு தெரியாது. ஏன்னா கபடி வந்து ஊர் கேம் தான், தமிழ்நாடு கேம், நம்ம கண்டுபிடிச்ச கேம். அந்த கேமை விட்டு கொடுக்க மனசு வரல, அதனால அந்த கேம் எடுத்து போட்டாச்சு. நாங்க இங்க அப்படி இல்ல, ஏரியா கேம்ஸ்னு வைக்கிறத விட ஸ்கூல்ல ஆட்டது அதிகம். நாங்க பாய்ஸ் கேம் வந்து கபடி தான். கிளாஸ்ல எனக்கு ஒரு எதிரி இருக்கான், அவன் என்னை கபடி நான் போனாலே என்னை குறுக்குன்னு வச்சு செஞ்சுருவானுங்க. எல்லாரும் பேர்பட்டு ஒருத்தர் கால வச்சு குருட்டுன்னு இழுப்பான், கபடி கபடி மேல போட்டு படுப்பானுங்க, எல்லாம் சேர்ந்து விழுவானுங்க. பட் ஆனா இந்த கேம் வந்து நம்ம ரேட்டிங் பண்ற அளவுக்கு இல்ல. பயங்கரமான கேம். ரேட்டிங் பண்ணாலும் அது கோட்டட் தான். அடுத்து வந்து நீங்க தான் சொல்லணும் உங்களோட கேம். நீங்க ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களே பாருங்க, ஏதோ போட்டிருக்கீங்க.
என்னது மூக்குப்படி ஜி. மூக்குப்பொடி. ஆமா, அதாவது டாக்டர் படத்துல இந்த யோகி பாபு விளையாடுவாங்கல்ல ஜி, ஆமாம். இப்படி கையை கூப்பிட்டு வச்சு சட்டுன்னு அடிக்க சொல்லுவாங்க. ஏய் நான் ஒழுகுலடு அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. Gabbar, you cried. It's over. வச்சுக்கோ, கை வை. நீ அடிச்சு சப்புன்னு அடிக்கலாம் அடிக்கலாம். அடிக்கலாம் வந்து வை வை. கை நல்லா வாழ்த்துக்கு வச்சு தெரியுது. ஆ, வச்சுனா இவன் தான் இப்ப அவுட்னா நாங்க இதுல மூக்குப்படி எடுப்போம். இதுல இருந்து கை உள்ள எடுப்பீங்க. மூக்குப்படி நல்லா நீ இருக்கு. மூக்கு ஒன்று கை உள்ள ஆமா, வப்பாஞ்சி அதுவுமே எடுத்துனா ஹைஜீனிக்கமா இருக்கு. மூக்குப்படி நல்லா இருந்தா மூக்குப்படி அது எப்படி நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்றீங்க? சும்மா நாங்க ஒரு கண்டென்ட்டா நாங்க மேக் பண்றது. நல்லாவே என்ன Betrayal. இது ஒரு அருமையான கேம், நல்ல கேம். இது நல்ல ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க? நான் அவுட்டா இல்லைன்னா இந்த கேம் வந்து பர்ஃபெக்ட் கொடுப்பேன். நான் அவுட் ஆயிட்டேன்னா ஓகே கேம் கொடுப்பேன். ஓகே, அப்போ நல்லா இருக்குனே. நல்லா இருக்கு. ஓகேவா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. எல்லாமே ஒரு மாதிரி கிட்டத்தட்ட எல்லாருமே விளையாடின கேம் தான். இட்ஸ் நொண்டி. ஆக்சுவலா இதை எங்க ஊர்ல ரேட்டட் ஆஸ் கேர்ள்ஸ் கேம். எல்லா ஊர்லயும் மோஸ்டா பட் அப்படிதான். ஆனா நாங்களும் விளையாடுவோம். செமையா இருக்கும். இது ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு அதை இங்கிட்டு நாள் டிவைட் பண்ணிடுவோம். அப்படி நான் வந்து ஏரோப்ளேன் மாதிரி வரையும். ஏரோப்ளேன் சொல்லுவாங்க. இப்ப எப்படின்னா 1 2 3 4 5 அதுவும் தெரியும். அதுதான் தெரியும். அப்படியே இருக்கும். இப்போ என்னன்னா, இப்போ அது நம்பர் போட்டுருவோம் வழக்கமா 1 2 3. இப்போ நான் வந்து கல்லு ஒரு டைல்ஸ் ஒன்று வச்சுக்கணும். 1 தூக்கி 1ல போட்டு அப்படின்னா அந்த பாக்ஸை மட்டும் தாண்டி நான் குதிக்கணும். ஆமா, 2 3 அப்படி அது வரும்போது குனிஞ்சு எடுக்கணும். அதை எடுக்கும்போது காலோ இன்னொரு கையோ ஊனக்கூடாது. ஆமா, ஊனிட்டோம்னா அவுட். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். இப்படி 5-6 பேர் சொல்ல ரொம்ப நேரம் போகும். இதேதான் இதுலயும் 8 கட்டம் போட்டுருந்துச்சு. ஒவ்வொரு கட்டமா ஃபர்ஸ்ட் கல்லு போட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கல்ல தலையில வச்சு அந்த 8 கட்டை சுத்திட்டு வரணும். இப்படி வச்சு விளையாடுறது. கையில இங்க வச்சு ஃபர்ஸ்ட் இப்படி சுருக்கி வச்சிருக்கணும். கை நீட்டி வச்சிருக்கணும். சப்போஸ் லைட்டா குமிஞ்சாலும் கையை போய் வெட்டுவோம். இது ஒரு அருமையான கேம். அருமையா இதுக்கு வந்து என்ன கொடுக்கறத எவர்கிரீன் கேம் ஜி. அதனால எனக்கு கோட்டட் தான் வராங்க. எனக்கு கீழே இறக்கவே மனசு வர மாட்டேன். எனக்கு இப்படி சொன்ன உடனே அந்த கையடிக்கிற இதெல்லாம் வந்து கையடிக்கு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுது. கையடிக்கிற இதெல்லாம் வந்து கையடிக்கு. இப்போ இதோட கேம்ஸ் எல்லாம் ஒடிஞ்சு விட்டது. ஆனா சொன்ன மாதிரி கடைசியில நோன்ற மாதிரி எதுவுமே வரல. மனசு வரல, எதையுமே வைக்க. அப்படி சப்போஸ் வேற எதுனா கேவலமான கேம் இருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு நோ அப்படின்ற மாதிரி இருந்தா இல்ல சொல்லுங்க. நாங்க சொன்ன கேம்ல உங்களுக்கு நோவோ இல்ல நாங்க ஓகேன்னு வச்ச கேம் வந்து உங்களுக்கு அது வந்துடும். உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துடும் எது இதெல்லாம் நம்ம என்னென்ன பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எது நோவோ அந்த மாதிரி ஓகே சொல்றது உங்களுக்கு மேலப்படுதோ அதை சொல்லலாம். இல்ல நிறைய மத்த கேம்ஸ் இந்த கேம்ஸ்லாம் இருக்கு. எங்க ஊர்ல இந்த கேமுக்கு இந்த பேர் அப்படிலாம் மென்ஷன் பண்ணீங்கன்னா நம்ம அடுத்த பார்த்தா கூட இதை போடுவோம். கண்டிப்பா நாங்க போடுவோம். நீங்க எங்களை நம்பலாம். கிளம்புவோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வர போகுதுன்னு தெரியல. வரும்போது வரும் பாருங்க. ஆமா, நன்றி. இதுவே எப்போ வரும்னு தெரியல. ஓகே, பாய்.